வர 31ஆம் தேதியிலிருந்து நம்மள நிறைய பேருடைய PAN கார்டு டீஆக்டிவேட் ஆக போகுது. எதனாலன்னு தெரியுமா? நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு அதிக அளவிலான பெனால்ட்டியும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 11 கோடி PAN கார்டு ஹோல்டர்ஸ் தங்களோட ஆதார் கார்டையும் PAN கார்டையும் லிங்க் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. முதல்ல எதுக்காக இந்த ஆதார் கார்டையும் PAN கார்டையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இன்சிஸ்ட் பண்றாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா மத்திய அரசாங்கம் ஆதார் கார்டையும் PAN கார்டையும் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 11 கோடி PAN கார்டு ஹோல்டர்ஸ் தங்களோட ஆதார் கார்டையும் PAN கார்டையும் லிங்க் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு அப்புறமாவும் நீங்க லிங்க் பண்ணல அப்படின்னா டிசம்பர் 31ஓட உங்களுடைய PAN கார்டு அப்படின்றது டீஆக்டிவேட் ஆயிடும். அப்படி உங்களோட PAN கார்டு டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு விஷயங்க. ஒன்று, நீங்கள் அதுக்கப்புறமா ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகணும், க்யூவில் நிற்கணும், இதுக்கான ஃபார்மை கொடுக்கணும், பெனால்ட்டி பே பண்ணணும், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு திரும்பவும் ரீஆக்டிவேட் ஆகும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு அதிக அளவிலான பெனால்ட்டியும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாங்க. என் ஆதார் கார்டையும் PAN கார்டையும் நான் இணைச்சிட்டேன் நானே தெரியல, ரெண்டும் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு கூட எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இதில் எப்படி உங்களோட ஆதார் கார்டும் PAN கார்டும் லிங்க் ஆகிருக்கு இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறது, இது வரைக்கும் லிங்க் ஆகலைன்னா எப்படி அதை லிங்க் பண்ணுறது, இது அத்தனையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். முதல்ல எதுக்காக இந்த ஆதார் கார்டையும் PAN கார்டையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு 3 காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃப்ராட். நிறைய பேர் சரியாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறவங்க தங்களோட இன்கம் டேக்ஸ் ஐடியை, அதாவது PAN கார்டை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது PAN கார்டு அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க. ஸோ இந்த அஃபென்சஸை தடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய இன்கம் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத வெரிஃபை பண்ணும்போதோ இல்லை செக் பண்ணுறதுக்கோ வெறும் PAN கார்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் ஆதார் கார்டையும் இது கூட இணைக்க சொல்கிறாங்க. மூணாவது, நிறைய ஃபினான்ஷியல் அஃபென்சஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. அதாவது வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட், அதே மாதிரி ஆன்லைனில் ஃபினான்ஷியல் அஃபென்சஸ், இதெல்லாம் நிறைய அதிகரிச்சிட்டு இருக்கிறதுனால இது எல்லாம் ஒரே ஐடென்டிட்டி கீழே கொண்டு வரதுக்காக தான் இந்த PAN கார்டையும் ஆதார் கார்டையும் அரசாங்கம் இணைக்க சொல்கிறாங்க. சரிங்க, இதில் முதல் கட்டமாக உங்களோட ஆதார் கார்டும் PAN கார்டும் லிங்க் ஆகி இருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்ணுறது பார்த்துடலாமா? சரி, இதுக்கான முதல் ஸ்டெப் அப்படின்றது incometax.gov.in அப்படின்ற ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் போனோங்க. இதுதான் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியோட வெப்சைட்டு. உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். ஸோ இதில் குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு இந்த வெப்சைட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஆப்ஷனுக்கு முன்னாடி ஆப்ஷனாக லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் உங்களோட PAN நம்பரையும் ஆதார் நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனேவே அடுத்து ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதில் யுவர் PAN இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதாரும் PANும் ஆல்ரெடி லிங்க் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களோட ஆதாரும் PANும் லிங்க் ஆகி தான் இருக்குது. இஃப் சப்போஸ் அந்த பாப்அப் மெசேஜில் யுவர் PAN இஸ் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் முதல்ல போய் உங்களுடைய PAN கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கிற ப்ராசஸ்க்கு போகணுங்க. அது எப்படின்னு பார்த்துடலாம். திரும்பவும் அதே வெப்சைட், அதாவது incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுக்கு போங்க. திரும்பவும் அதே அந்த குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த லிங்க் ஆதார் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் 31க்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆதாரை இணைக்கலை அப்படின்னா பெனால்ட்டி வரும் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பெனால்ட்டி, அதாவது ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு 1000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கோங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இணைக்கலை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அந்த 1000 ரூபாய் கட்டினா தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கே போக முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷனும் அந்த பேஜோடைய மேலேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லிங்க் பேமெண்ட் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் போகும். இதில் நீங்கள் அதுக்கான 1000 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அந்த 1000 ரூபாய் செலுத்திட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் இதே அந்த லிங்க் ஆதார் அப்படின்ற பேஜுக்கு திருப்பி ரீடைரக்ட் ஆவீங்க. இந்த லிங்க் ஆதார் அப்படின்ற பேஜில் திரும்பவும் உங்களுடைய PAN நம்பர், ஆதார் இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வேலிடேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ், அதாவது வெரிஃபிகேஷன் பேஜுக்கு ப்ரொசீட் ஆகுங்க. உங்களோட ஆதார் நம்பர், PAN நம்பர் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கேப்பில் உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களோட ஆதார் கார்டும் PAN கார்டும் லிங்க் ஆகிடும்.
அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடைசி நாள் வரைக்கும் டிலே பண்ணிடாதீங்க. ஏன்னா கடைசி நாளில் நிறைய பேர் அதில் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ போர்ட்டல் டெட் ஆகிடும், டவுன் ஆகிடும். அதனால் உங்களால் இணைக்க முடியாமல் போயிடலாம். திருப்பியும் வந்து நீங்கள் வந்து நிறைய பெனால்ட்டி பே பண்ணுறதுக்கும் நிறைய அலைச்சலுக்கும் தவிர்க்கிறதுக்காக முன்னாடியே லிங்க் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் இருக்கும். இப்போவே நீங்கள் வந்து லிங்க் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி இப்போ நம்ம எப்படி வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோமோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிடலாம். ஃபர்தராக நீங்கள் வரக்கூடிய எந்த ஒரு பெனால்ட்டியும் அவாய்ட் பண்ண முடியும். சரி, கிளம்பலாங்க. நானுமே இன்னும் லிங்க் பண்ணல, லிங்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லை புரியல. நானுமே இன்னும் லிங்க் பண்ணல, லிங்க் பண்ணிட்டு வந்துடுறேன்.